ஜெபத்தில் நிறைய வகைகள் உண்டு, நிறைய ஆழமான காரியங்கள் உண்டு. சில எதிராய் வருகிற சூழல்களை எதிர்த்து ஜெபிக்க வைப்பதுண்டு. ஜெபத்திலே ஒவ்வொரு காரியத்துக்கும், வேலை விஷயத்துக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், வியாபாரத்துக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், பாதுகாப்புக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் செய்கிற ஊழியத்திற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி பாதுகாத்து ஜெபிக்க வேண்டும், எதிர்காலத்து நன்மைக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், நிறைய காரியங்கள் உண்டு. ஒரே முறையில் அல்ல. ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஜெபிக்காதவன் ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை. ஒரு ஆவிக்குரிய சபையில் ஜெபிக்க பழகாதவர்கள் மேன்மை அடைவதில்லை. ஜெபிக்க பழகாதவர்கள் பரிசுத்தத்துக்குள் போக முடியாது. ஜெபிக்க தெரியாதவர்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியாது. ஜெபிக்க தெரியாதவர்கள் தேவனிடத்தில் வழிநடத்தலை பெற்றுக் கொள்ள முடியாது. அதனால ஜெபம் மிக மிக முக்கியம். ஆண்டவர் ஜெபத்துக்கு உங்களை போதித்து உணர்த்தி, உங்களை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று காண்பித்து கொடுத்து சொல்லி நடத்தி அதன் நிமித்தம் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார்.